பண்ணியிருந்தால் கூட்டணியே தேவையில்லை. இதுதான் உண்மை. இப்போ சீமான் கூட்டணி வைக்கல, அதே மாதிரி விஜய் கூட்டணி வைக்கல, மற்ற கட்சி எல்லாமே கூட்டணி வச்சிருக்கு. ஓகேவா? நல்லது பண்ணிட்டா கூட்டணியே தேவையில்லையா? நல்லது பண்ணவனுக்கு எதுக்கு ஆள்? திறமையானவனுக்கு எதுக்கு ஆள்? அடியாலே தேவையில்லையா? அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒருக்கா விட்டு கொடுங்க. யாருக்கு? தனியாக நிற்கிறவனுக்கு விட்டு கொடுங்க. தனியாக நிற்கிறவனுக்கு மக்கள் தான் முடிவு பண்ண, நம்ம முடிவு பண்ண. நிறையா பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறான். இந்த எலெக்ஷனுக்கு என் மனசாட்சி படி நான் காசு வாங்கலை, கொடுத்தாங்க வேணாம்ட்டேன். நான் எதுக்கு பண்ணி எனக்கு தெரியாது, காசு வேணாம்ட்டேன். என் மனசுக்கு எதனால் நீங்கள் இந்த காசு வாங்கலை? இதுக்கு முன்னாடி நீங்கள் காசு வாங்கியிருக்கிறதுக்கு முன்னால் நல்லது செய்வாங்க நினச்சி காசு வாங்கினேன், ஆனால் நல்லது செய்யலை. சரி அதனால் நீங்கள் பணம் வாங்கலை. உண்மையிலேயே ஒவ்வொரு அதிகாரியும், பொதுவாக கவர்மெண்ட் அதிகாரிங்க ஒவ்வொரு துறையில் இருக்கிற ஆளுகளும் ஒவ்வொரு ஊருக்கும் போய் எதையுமே கண்காணிக்கிறதே இல்லை, எதுவுமே கண்காணிக்கிறது இல்லை. அதே உண்மை. அதிகாரிகளை ஷிஃப்ட் பண்ண வேண்டியது அரசியலுடைய கட்டுப்பாடு. அவனுங்களே அசால்ட்டாக இருக்காங்க, இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காங்க, மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காங்க. இவங்க காசை வாங்கிட்டு ஓட்ட போடுறாங்க. அது எல்லாமே காசு 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 காசுன்னு எல்லா பக்கமும் போய் பெருகிடுச்சு. அப்புறம் இந்த தடவை நம்மளுக்கு மேலிடத்துல எல்லா இடத்துலையும் மாற்றி அமைக்கும்ங்கிறத ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நம்பிக்கை இருக்குங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், நான் அந்த ஒரே வாரத்தில் சொல்லிட்டுல, எல்லாத்தினுடைய வரி பணத்தையும், வரின்னு ஒரு குற்றம் தெரியுமாக்கா? எல்லாம் கண்டிப்பாக அது இது வண்டி வாங்கினேன், அது வாங்கினேன், இது வரி. இந்த வரி பணத்தெல்லாம் தரமான முறையில், நேர்மையான முறையில் மக்களுக்கு கொடுத்தால் நாடே ஓட்டு காசு வாங்க தேவையில்லை. இதே உண்மை. இன்னைக்கு இல்லாதவன் காசு இருக்கிறவனும் காசு வாங்குறியா, இல்லாதவனும் காசு வாங்குறியா? இல்லாதவன் கூட காசு வாங்க மாட்டானப்பா. அவன் நேர்மையாக போனேன், நான் அடி வெட்டிருப்பியான். இல்லாதவன் காசு வாங்க மாட்டேன், அவன் அடி வெட்டிருப்பியான். இந்த டயத்தில் இப்படி நம்ம இப்போ கடைசியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களோட கருத்து என்ன? அதாவது மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் ஏற்படணும், மாற்றங்கள் வேணும். திரு அண்ணாமலைஜி நேர்மையான ஆள், அவரை பாராட்டலாம். இளைய தளபதி விஜய் வர்றாரு, அவரையும் பாராட்டலாம். சீமான் பாராட்டலாம். ஆனால் சீமானு தனியாக நின்று இருந்தாருன்னு தனியாக அவர் மட்டும் பேசினா மட்டும் கண்டிப்பாக சீமானுக்கு ஓட்டு வாக்கி அதிகமாகும். ஆனால் இடையில சாட்டைன்னு சொல்லி ஒரு திருக்காம்பாரு, அவன் தவறான விஷயங்களை பேசி என்னைக்கு ஒருத்தி அடுத்த அடுத்த கட்சியை குறை சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான். அவரோட பேரை அவருக்கு எடுக்கிறாருங்க. ரைட், ஓகே. சீமான் பேரை கெடுத்தது சாட்டதே. எவே ஒருத்தர் தான் நல்லா இருக்கு, நான் அதை செய்கிறேன்னு சொல்கிறானோ அடுத்தவனை குறை சொல்கிறேன் என்னைக்கும் இவனும் தப்பாத்தே போகுது. அண்ணாமலையோட பேச்செல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா? அவர் குறையில சொல்ல மாட்டார். எவனா குறை சொன்னால் அதுக்கான பதிலத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி இளைய தளபதி விஜயும் சரி, குறை சொன்னால் அதுக்கான பதிலை கொடுப்பாரு. அதே மாதிரி சீமானு குறை சொன்னால் அதுக்கு பதில் கொடுப்பாரு. ஆனால் சீமானோட கூட இருக்கிறது சனியே. யார்? சாக்கடையா? பேர் என்னவர்? சேட்டையா? அவன் பேச்சுதே. விஜய் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது, எடப்பாடி குறை சொல்கிறது, எல்லாம் ஸ்டாலின் குறை சொல்கிறது, அடுத்தவனை குறை சொல்லி இவன் தகுதியை இவனே இழந்துக்கிட்டான். இதே உண்மை. நான் என்ன சொல்ல வரேன், உண்மையிலே மக்களில் பாமியா இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து இன்றைக்கி சீப்பட்டு சின்னப்பட்டுக்கிட்டு இருக்கியா. தயவு செய்து இலவசம் வேணாம். இலவசத்தை எதுக்கு கொடுக்குற? இப்போ கூட 5000 ஓட்டு விட்டார் ஸ்டாலின் ஐயா. அது எதுக்கு 5000 நீ ஓட்டு விட்ற? மாதம் 1000 ஓட்டு விட்றாருல, எதுக்கு 1000 ஓட்டு விட்ற? இந்தப்பா ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா கடை இருக்கிற அல்லு கடனை பூரா அடைச்சிக்க. அந்த ஃபைனான்ஸ்லாம் வாங்குவாங்களே, அப்புறம் அடைச்சி விட்டு மாதம் முக்கியமான கருத்துறா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா கடை. நல்லா கேட்டுக்க, எந்த முதலமைச்சர் வந்தாலும் சரி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா கடை. மாதம் 1000 ரூபா ரேஷன் கார்டில் கட்டுற. 3 மாதம் நீ ரேஷன் கார்டில் கட்டலைனால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டு முக்கியம் தானே? கண்டிப்பாக. அதை வச்சு வாங்கலாம்னா ரேஷன் கடையில் போய் எதுவும் வாங்க முடியாதுல்ல. 1 லட்ச ரூபா கடை வாங்கிக்க. ஆனால் மாதம் வட்டி இல்லாத கடை 1000 ரூபா கட்டிடு. சொசைட்டியில் கட்ட மாட்டியா, நீ எந்த பேங்கில் கொடுத்தாலும் கட்ட மாட்டியா. அவனோட வாழ்வாதாரமே ரேஷன் கார்டு முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அந்த வாழ்வாதாரத்தில் கை வச்சா அது தானாக கட்டுவியா. 1 லட்ச ரூபாய் நான் இப்போ வாங்கணும்னு வச்சுக்க, எனக்கு இருக்கிற கடனை அடைச்சி விட்டு நிம்மதியாக வேலைக்கு போவேன். 500 கிடச்சா போதுமே. அந்த 500 ரூபாய் வச்சு ஒரு 1000 ரூபா கட்ட மாட்டேனா? 1000 ரூபா கட்ட மாட்டேனா? அந்த மாதிரி கட்டி எந்த ஒரு முதலமைச்சர் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு 1000 ரூபா கடனில் இலவசம் கிடையாது. கடை நீ இலவசமாக குடித்தா பல கோடி கொடுக்கலாம். ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா, ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா போடுங்க. ரேஷன் கார்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிக்க. ஆனால் இது கடை கிடையாது. மாதம் 1000 கட்டிடு. 3 மாதம் கட்டலையா ரேஷன் கார்டு ரத்து. நீ என்னதான் போகிறானாலும் வட்டி அப்புறம் தான் போடணும். அது வரைக்கும் வட்டி போடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனுஷனும் எல்லாமே உழைக்கிற ஆளுக்குதே. நீட்டாக கட்டிட்டு அவன் கடனை முடிப்பான். 5 வருஷத்தில் நீட்டாக முடிச்சிருக்கேன். அடுத்த ஆட்சி பேர் தான் மாப்பிள்ளை. நல்லது செஞ்சாலே கூட்டணி தேவையில்ல மாப்பிள்ளை. உண்மையிலேயே இந்த டிஎம்கேலாம் 26 கூட்டணி வச்சிருக்கு. ஸ்டாலின் ஐயா நல்லது செஞ்சிருந்தா எதுக்கே 26 கூட்டணி தேவை? உண்மையா இல்லையா? ஏடிஎம்கே விட்டு தெரியல. ஏடிஎம்கே இப்போ ஜெயிச்சாலும் மத்தியில் ஒரு சில உதவிகள் கேட்க வேண்டியது இருக்குது. அதனால் பிஜேபியோட கூட்டணி வச்சதெல்லாம் தப்பே கிடையாதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அவங்க கூட்டணி வச்சாத்தே நம்ம நாட்டுக்கு வரும். கூட பழங்கினாத்தே எனக்கு நீ செய்வேன், உன்னை எதிர்த்தன எனக்கு செய்வியா? கண்டிப்பாக. அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே திருட்டு பயணங்களாக இருக்கானுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இதை எங்கிட்ட போட்டு விட்டுறாத, அப்புறம் கடைசியில் என்னை தூக்கி உள்ளே வர வச்சு